அந்த பையன் சலார் இந்த பணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறான். ஒருவேளை அவன் அதை அந்த இரவுக்காக கொடுத்திருக்கிறான். நான் அந்த பணத்தை அலங்காரம் செய்பவரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். நான் என்ன செய்வது? நான் அனைவரின் கடனையும் திருப்பிச் செலுத்த வேண்டும். ஆனால் முதலில் நான் இந்த பணத்தை சலாரிடம் இருந்து எடுத்துக்கொள்வேன். மேலும் அவரது கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். ஆனால் நான் அவரை எங்கே கண்டுபிடிப்பேன்? எப்படி? ஆம், ஆம், இல்லை. சரி, நான் ஒரு காரியம் செய்கிறேன். சிறிது நேரத்தில் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். சரிதானே? ஹாய். நீங்கள் சலாரை சந்திக்க வந்தீர்களா? ஆம், நான் அவருடன் பணியாற்றியுள்ளேன். உங்கள் பெயர் என்ன? ஹயா பாத்திமா. நேற்று இரவு நீங்கள் அவருடன் செலவு செய்தீர்களா? அதாவது அவர் இரவு முழுவதும் வீட்டில் இல்லை. அவர் காலையில் வந்தார். அவன் விசித்திரமான பையன். அவனுக்கு சொந்த விருப்பம் உண்டு. அவனுக்கு பெண்கள் பற்றாக்குறை இல்லை. மேலும் எனக்கு தெரியாது அவனுக்கு உன்னை போன்ற எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள். அவன் குடித்தால் பிறகு அவன் எல்லா விதமான சேட்டைகளையும் செய்கிறான். அவனது தாய் அவனை சரியாக வளர்க்கவில்லை. அதனால்தான் அவன் கெட்டுப் போயிருக்கிறான். சலாருக்கு நீங்கள் யார்? நான். ஆம், நான் அவருடைய தந்தையின் இரண்டாவது மனைவி. நான் இந்த கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். வெறும் இதற்காகவா நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? ஆம். அப்படியானால் செல்லுங்கள். ஏனென்றால் சலார் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடனாக கொடுத்த பிறகு. நீங்கள் இந்த நம்பிக்கையை அவரிடம் திருப்பிக் கொடுக்கிறீர்கள். காத்திருங்கள். உங்களுக்கு சலாரை எவ்வளவு காலமாக தெரியும்? நான் அவரை 2 நாட்களுக்கு முன்பு சந்தித்தேன். நீங்கள் அவருடைய நண்பரா? இல்லை. அப்படியா? நீங்கள் எப்போதாவது மூச்சை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது சுவாசத்திற்கும் இதற்கும் ஆழமான தொடர்பு உள்ளது. ஒரு நபரின் வாழ்க்கை நம்மால் அதை உணர முடிகிறது, ஆனால் நம்மால் அதை பார்க்க முடியாது. ஆனால் சலாருடன் எனக்கு மிகவும் இருண்ட தொடர்பு இருக்கிறது. நான் அதை உணர்ந்தால் அதுவே வாழ்க்கை. பார்த்தால் அது வெறும் காற்று. அவன் இல்லாதது போல. எனக்கு புரியவில்லை. எனக்கும் புரியவில்லை.
குலாம் ஃபரீத். காலை உணவு கொண்டு வருதல். சாரா எங்கே? அவள் நேற்று இரவிலிருந்து வரவில்லை. இதன் பொருள் என்ன? அவள் வரவில்லை, உனக்கு கவலை இல்லை. சாரா உன் மகளாக இருந்தால் கவலைப்பட்டிருப்பாய். ஆம், ஒருவேளை. எப்படி இருந்தாலும் அந்த பெண் வந்து, உங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்தேன், அவள் உங்களிடம் கடனை திருப்பித் தருமாறு கேட்டாள். அவள் எப்படி இருக்கிறாள்? அவள் மிகவும் அழகானவள், உண்மையில் மிகவும் அழகானவள். ஆனால் அது சரி, அவள் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் போல தெரிந்தாள். உண்மையாவா? அவள் பணம் திருப்பிக் கொடுக்க வந்தாள். அவள் என்ன சொன்னாள்? அவள் என்ன சொல்கிறாள்? நீ அவளிடம் மோசமாக நடந்தாய். நீங்கள் மிகவும் கஞ்சத்தனமானவர். நீ ஒரு பெண்ணின் மரியாதையுடன் விளையாடுகிறாய். உனக்கு வெட்கமே இல்லை. அவள் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தாள். மேலும் அவள் உன்னை அதிகமாக திட்டிக் கொண்டிருந்தாள். நான் அது போன்று எதுவும் செய்யவில்லை. நான் ஒரு பெண்ணின் மரியாதையோடு விளையாடியதில்லை என் வாழ்நாள் முழுவதும். அவள் சொன்னதெல்லாம் தவறானது. அவள் பொய் சொன்னாள். அவர் ஒரு பெரிய புனிதர். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? ஒன்றுமில்லை. நான் கொஞ்சம் அதிகமாக குடித்து விட்டேன். புத்தாண்டு விழா ஒன்று நடைபெற்றது. நான் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது தற்செயலாக எனக்கு திருமணம் நடந்தது. என்ன? நான் இது போன்ற திருமணங்களை நம்புவதில்லை. நான் அதை நம்பவில்லை. எனக்கு அவளை தெரியாது. மேலும் நான் எந்த தவறும் செய்யவில்லை. மேலும் நான் யாருடைய சாபத்திற்கும் உங்களுக்கு புரிகிறதா? ஆம். ஒருவரின் சாபத்தை பற்றி உனக்கு என்ன கவலை? உன் சகோதரியை பற்றிய செய்திகள். அவள் யாரோடு சுற்றுகிறாள் என தெரியாது. இப்போ சுற்றுகிறது. நீங்கள் அழைத்த எண் அணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அழைத்த எண் அணைக்கப்பட்டுள்ளது. குலாம் ஃபரீத், காலை உணவு எங்கே? நீங்கள் ஒரு தேவதை. ஒரு தேவதை. நீங்கள் சொர்க்கத்திலிருந்து வந்த தேவதை போல் இருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நான் ஒரு தேவதையைப் போல இருக்கிறேனா? நான் மிகவும் மோசமானவன். அப்படி சொல்லாதே. எங்கள் வீட்டில் நாங்கள் கணவரை மிகவும் மரியாதையாக நடத்துகிறோம். நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நான் ஹம்சாவுடன் இருந்தேன்.
பார்ஜாரா, நான் அந்த பையனை பற்றி தெரிந்து கொண்டேன். அவரது நற்பெயர் நல்லதல்ல. அவருடைய புகழுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவரிடம் கேளுங்கள். அவரது திருமண முன்மொழிவை அனுப்ப. நீ ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை? நீங்கள் எத்தகைய பெண்? எனக்கு காதல் மனநிலையில் இல்லை, ஆனால் நீயோ விரும்புகிறாய். இடையில் திருமணம் செய்து கொள்வதா? என் அன்பு ஹயா, நீ கதவை திறந்தே விட்டு செல்வதில்லை. நேரம் சரியில்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் திருமணம் ரத்து செய்யப்பட்டது. மற்றும் அந்த பையன், நீங்கள் யாரை திருமணம் செய்து கொண்டீர்கள்? அவர் உங்களையும் நிராகரித்தார். அது மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் உண்மையில் உங்கள் தந்தை 2 லட்சம் ரூபாயை கடனாக பெற்றார். ஒப்பந்ததாரர் அஸ்பந்தியா. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் அவனை மன்னிக்க வைப்பேன். நான் உங்களுக்காக இங்கே இருக்கிறேன். என் அன்பே கேள். நீ ஒரு நல்ல காரியம் செய்து என்னை அன்புடன் பார்த்தால், அப்போது உன் காதலனின் இளமை திரும்பி வரும். மேலும் நான் என்றென்றும் உங்களுடையதாக இருக்கும். நீங்கள் மிகவும் அழகானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் உங்கள் அன்பில் இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் நானும் உங்கள் காதலுக்காக காத்திருக்கிறேன். உன்னை மிஞ்சக்கூடிய அழகு எதுவும் இல்லை. கவிதை நல்லது, ஆனால் உன் நேரம் மோசம். அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பெண்ணின் சகோதரன், ஒவ்வொரு பெண்ணின் மாமா. உங்களுக்கு திருமண தரகர்களாக வேறு பெண்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மாமா தில்தார். உனக்கு என் காதலின் மீது மிகுந்த ஆசை இருந்தது. இப்போது போ. மேலும் உன் சிவந்த கண்ணங்களை எல்லோருக்கும் காட்டு. இங்கிருந்து வெளியேறு. வேறு எங்காவது சென்று உங்கள் முகத்தை மூடிக்கொள்ளுங்கள். போ. நீங்கள் தில்தாரின் பெருந்தன்மையை கண்டிருக்கிறீர்கள். துரோகம் அல்ல. தில்தார் கணக்கிடுவதில் மிகவும் திறமையானவர். இப்போது நான் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். இன்று நீ எனக்கு என்ன செய்திருக்கிறாய்? என் அன்பே, உன் இறந்த தந்தையும் இந்த அறைக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஹயா பாத்திமா. ஆம். நீங்கள் அழைத்த எண் தற்சமயம் அழைப்பில் உள்ளது. தயவு செய்து பிறகு முயற்சி. நீங்கள் அழைத்த எண் தற்சமயம் அழைப்பில் உள்ளது. இவையெல்லாம் காதலில் நிகழ்கின்றன. மற்றும் நீயும் என்னை நேசிக்கிறாய். ஆம்,
நான் உன்னை நேசிக்கிறேன். உண்மையான காதல் புத்தகங்களில் மட்டுமே காணப்படுகிறது என் அன்பே.